தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இன்றைக்கு தமிழ் என்று சொல்கிற போது சங்க இலக்கியங்களை ஆரம்பித்து இன்றைய இலக்கியம் வரை நமது பெருமைக்குரிய நூல்கள் நமக்கு முகவரியாக விளங்குவது. தமிழ் அறிஞர்களில் மிகப்பெரிய அறிஞர், மொழி ஞாயிறு என்று போற்ற பெற்றவர், வணங்கத்தக்க நமது மூத்த தமிழறிஞர் தேவநேய பாவாணர் பிறந்த நாள். சார் என்ன சார் இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறீங்க? நீங்கள் எங்கே வீடியோலாம் பார்த்தா உங்கள் வீடியோ பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா 10 நிமிஷம் பேசுகிறீங்க. தேவநேய பாவாணர் பெருஞ்ச திறனாருன்றீங்க. அந்த காலத்து கவிஞர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. யார் டைம் இல்லை சார், இதெல்லாம் பறக்கிற உலகம். இப்போ பாசிங்காகவே க்ளவுட்ஸ் மாதிரி நாங்கள் போயிட்டே இருப்போம், மின்னல் மாதிரி. சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின், புல்லட் ட்ரெயின் சார். நாங்கள்லாம் எவ்வளோ வேலை இருக்குது, உங்கள் வீடியோ பார்க்கத்தான் எங்கள் வேலையாக. ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் பேசுகிறீங்களா? ஆனாலும் நாம் மறக்கக்கூடாத ஒரு மாமனிதர் இந்த தேவநேய பாவாணர். எந்த நீங்கள் பெரிய இலக்கியங்களில், ஏன்னா இவருடைய வாழ்க்கை வரலாறு கேட்டிங்கன்னா கண்ணீர் வரும் உங்களுக்கு. இவர் கடைசியில் எப்படி மறைஞ்சார் தெரியுங்களா? 16/1 1981 5ஆம் தமிழ் உலக தமிழ் மாநாடு மதுரையில் நடக்குது. நினச்சா நல்லா நினச்சி பாருங்கள். 5ஆம் உலக தமிழ் மாநாடு மதுரையில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அழகாக நடத்துகிறார். 7 நாட்கள், ஜனவரி 4லேருந்து அந்த நிகழ்ச்சி நடக்குது 10ஆம் தேதி வரையும். இவர் 5ஆம் தேதி பேசுகிறார். யார்? தேவநேய பாவாணர். நல்லா கேட்கணுங்க. தேவநேய பாவாணர் அந்த உலக தமிழ் மாநாட்டில் 5ஆம் நாள் 5/1/1981 பேசுகிறார். 3/4 மணி நேரம் பேசிட்டார். ஒரு அருமையான சப்ஜெக்ட் தலைப்பில் பேசும்போது நெஞ்சு வலி வருது. ஆனால் நெஞ்சு வலி வந்தாலும் விடாமல் தமிழை பற்றி பேசிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் கூப்பிட்டு, ஐயா நீங்கள் உட்காருங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க, ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொல்லிங்கன்னு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் பேசுகிறாரு. அப்புறம் அவரால் முடியல. அப்புறம் ஆஸ்பத்திரி இட்டு போகிறாங்க. ஆஸ்பத்திரியிலே அவர் மறுநாள், அதாவது 5/1 பேசி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க. 10 நாள் இருக்கார். அவர் இருந்து அவர் 16ஆம் தேதி காலமாகிறார். மறக்க முடியாத ஒரு மாமனிதர், தமிழுக்கு அருந்தொண்டாற்றியவர். அவர் எத்தனை நூல்கள் எழுதுவது கணக்கே கிடையாது. அவருடைய பிள்ளைகள் பெயரை மட்டும் நான் படிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ தமிழ் பற்று இருக்கும் பாருங்கள். மணவாளதாசன், நச்சினார்க்கு இனிய நம்பி, சிலுவை வென்ற செல்வராசன், அருங்கலை வல்லான், அடியார்க்கு நல்லான், மடம் தவிர்த்த மங்கையர் கரசி, பைந்தமிழ் வளர்த்த பாண்டியர். தனது பிள்ளைகளுக்கு பெயர் இப்படி வச்சிருக்கிறார். இன்னும் நமக்கு ஒரு பெரிய பெருமைன்னா, அவர் அக்காவை ஆம்பூரில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் பிறந்த ஊர் சங்கரன் கோயில் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம். நீங்கள் நினச்சி பாருங்கள், எங்கோ ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து சர்வதேச தமிழர்கள் இதயங்களிலே வாழ்கிற முதல் நம்பர் 1 என்று அந்த பெரிய இடத்துல வச்சு அந்த லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் முதன்மையாக நம்ம வைத்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு பெரிய தமிழறிஞர். மரமலை அடிகளில் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய முன்னோடி. இவர் செய்த சாதனைகளை நிறைய பட்டியலிடலாம். ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நேரம் இருக்காது. வேறு ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கேட்கறதுக்கு நேரம் இருக்காது. ஆனாலே சொல்கிறது என் கடமை. ஏன்னா தமிழுக்காக நம்ம தொண்டு செய்யணும்னு வந்தோம். அதனால் நம்ம தமிழுக்கு ஒரு தொண்டு செய்தவர்களை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுவோம். ஆகவே இவர் சங்கரன் கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து உலக புகழ்பெற்ற ஒரு தமிழறிஞர். அவங்க அக்கா ஆம்பூரில் இருக்காங்க. அப்போ அக்கா இருக்கிற வீட்டில் வந்து இவர் படிக்கிறார். ஏன்னா அப்பா அம்மாவை சின்ன வயசில் இழந்துட்டார். ஆம்பூரில் அக்கா கிட்டே இருந்து படிக்கிறார். ஆம்பூரில் படிச்சிருக்கார். தமிழ்நாட்டில் நம்ம வேலூர் மாவட்டத்தில் ஆம்பூரில் அவர் படிச்சிருக்கிறார். ஆம்பூரில் தமிழ் ஆசிரியராக வேலை செஞ்சுருக்காரு. அவர் கடைசியில் வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற காட்பாடியில் கொடுத்தனு இருந்திருக்காரு. அந்த இடத்துல இருக்கும்போது தான் அவருடைய மனைவி காலமானதாக வரலாறு சொல்கிறது. ஆனால் ஆம்பூரில் இருந்ததை பற்றி, காட்பாடியில் இருந்ததை பற்றி நாம் ஆய்வு செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. இதை நான் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சின்னு இருக்கேன். ஆகவே ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர் இவர். சொல்லாராய்ச்சியிலே வல்லுனர், மிகப்பெரிய தமிழறிஞர், தனித்தமிழ் இயக்கத்தினுடைய முன்னோடி, தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஒரு கலைக்கலைஞர் நூலை முதலிலே உருவாக்கியவர் தேவநேய பாவாணர் தான். இவருடைய மாணவன் தான் நாம் மிகவும் போற்றுகிற பெருஞ்சித்திரனார். மொழி ஞாயிறு பாவாணர், பாவாணருடைய மாணவன் தான் பெருஞ்சித்திரனார். ஆக தமிழக நாட்டுப்புற விளையாட்டுக்கள் பற்றி முதலிலே அற்புதமான நூலை படைத்தவர் இவர்தான். இவருடைய இயற்பெயர் தேவ நேசன். ஞானமுத்து பரிபூரணம் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். இவர் இலக்கண கட்டுரை நூல்கள் 20, தமிழ் இயற்கட்டுரைகள் 26, மொழி ஆராய்ச்சி கட்டுரைகள் 30 நூல்கள், மொழியியல் கட்டுரைகள், பண்பாட்டு வெல்வெட்டு, கல்வெட்டு போன்ற ஆய்வுகளை வச்சு வேர்ச்சொல் அகராதியை கண்டுபிடித்தவர். தென் சொல் கட்டுரை, செந்தமிழ் சிறப்பு, தமிழ் வளம் 30 நூல்கள். அதே மாதிரி இவர் பாராட்டிய பெருமக்களுடைய பட்டியலில் 30 அறிஞர்கள் இருக்காங்க. அது ஒரு 30 நூல்கள்.
உரைகள் மற்றும் இசை நூல்கள் ஒரு 56. ஆக ஏறக்குறைய 300 நூல்களுக்கு மேலே இவர் படைத்திருக்கிறார். 5ஆம் உலக தமிழ் மாநாட்டிலே மிகப்பெரிய அளவிலே சொற்பொழிவாற்றுகிற போது தான் நெஞ்சுவலி வந்து அவர் மறுநாள் மருத்துவமனையில் சேர்ந்து உயிர் நீத்தார். ஆகவே தமிழுக்கு என்ன இதில் பெரிய விஷயம்னாங்க, அவர் எழுதியிருந்தாங்க. இந்த இன்றைக்கி லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா எடுக்கிற தமிழ் ஆராய்ச்சி நூல்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தேவநேய பாவான நூல்கள் தான் இருக்கும். காரணம் சொல் ஆராய்ச்சி. உலகத்தினுடைய மொழிகளில் இருக்கின்ற அந்த மொழிகளில் சொற்களை எடுத்தால் அதை ஆராய்ந்தனே வேர் சொல்லை பார்த்தா அது தமிழில் இருக்கின்றார். அதேமாதிரி தமிழ் சொற்களினுடைய வேர் அடி வரைக்கும் போய் ஆய்வு செஞ்சவர். ஆகவே தமிழ் சொல் ஆராய்ச்சி, வேர் சொல் ஆராய்ச்சி, தமிழிலே இந்த வேர் எங்கிருந்து வருகிறது, இந்த மொழியினுடைய ஆரம்பம் எங்கே, இந்த சொல்லினுடைய அடி எங்கே இருக்கின்ற அடிநாதம் எங்கே இருக்கிறது என்பதை மிகப்பெரிய அளவிற்கு ஆய்வு செய்தவர். உவே சாமிநாத ஐயருக்கு பிறகு தமிழுக்கு அருந்தொண்டாற்றிய மிகப்பெரியவர் இந்த தேவநாய பாவாணர். அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. அவரை நாம் வணங்குவது நமது கடமை. நன்றி, வணக்கம்.